சிம்பிள் விசிட்டிங் கார்டு டிசைன் ஒன்று நீங்கள் செஞ்சுக்கலாம். வெரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ Corel ரோவில் வந்து நான் இன்னொரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் நியூ. இதில் வந்து நேம் கொடுத்துருக்கேன் பிஸ்னஸ் கார்டு 1. நான் சொன்னால் நேம் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம், அது பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து நீங்கள் டைப்பை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. இப்போ A4 தான் முதல்ல இருந்திருக்கும் சைஸ் எல்லாம் வந்து. இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த சைஸுன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறையா சைஸஸ் இருக்குது. நம்ம அதை ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நிறையா சைஸஸ் இருக்குது Corel ரோவில். உங்களுக்கு தேவையான சைஸஸை நீங்கள் தீர்மானித்து ஒரு டிசைன் ஒன்று செஞ்சுக்கலான்னு. இல்லை நான் வந்து பிஸ்னஸ் கார்டை நான் டிசைனை செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் கார்டுக்கு டிஃபால்ட்டான சைஸ் வந்து 2 இப்படி உங்களுக்கு அசைன் ஆயிரும். ரைட், அப்புறம் ஓகே பண்ணிங்கன்னா ஒரு சைஸ் இந்த மாதிரி மென்ஷன் ஆயிரும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு தான் இந்த டிசைனை செய்ய போகிறேன். இந்த டிசைன் இந்த ஃபஸ்ட் வந்து இதை செய்ய போகிறேன். இந்த 3 கலர்ஸ் அதை எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு தான் நம்மளோட பிஸ்னஸ் கார்டு. இதில் வந்து இந்த பாருங்கள் ரெக்டாங்கிள் டூல், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த என்ன டூலில் இருக்கும், ரெக்டாங்கிள் டூலில் இருக்கும். பிக் டூலுக்கு போயிட்டு கணக்காக இது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அவனோட ரைட் ஹேண்ட் கார்னரில் கலர்ஸ் பேலட்டில் போயிட்டு இந்த கலர் மெஜெண்டா, இந்த கலர் கிளிக் பண்ணால் இப்படி வந்துடுது. எனக்கு அவுட்லைன் தேவையில்லை, அவுட்லைனை நான் கொடுத்துப்பேன். ரைட், இப்போ அடுத்து இதே செலக்ட் பண்ணி ஒரு இழுக்கிறேன் என்கிட்ட. இல்லாட்டி உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். லேசான வழி, இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்படி ஒரு இழுக்கிறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா நேராக வரும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நேராக வரும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி வந்துடும். திரும்ப சொல்லி காட்டுறேன். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன், இப்படி ஒரு இழுங்க. இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக இழுப்படும். இதுபடி கணக்கங்கனை வச்சு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு வச்சுட்டு என்ன வேணுமோ அங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா Corelல வந்து ஷார்ட்கட் கீ வந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி ஒன்று வரும். அதே இதில் காப்பி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா. இந்த காப்பியில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்துருக்கேன். ஏதாவது கலர் இந்த கலரை கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் இப்படி கணக்காக மூவ் பண்ணி கணக்காக செட் பண்ணிக்கிறீங்க. ரைட், ஓகே. ரைட், நான் அடுத்தது இதை செலக்ட் பண்ணுறேன். இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வரும். ஷிஃப்ட்டை ஏன் பிடிக்கிறோம்னா நேராக வரதுக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி கோணி இப்படிலாம் போயிடும். ஷிஃப்ட்டை பிடிச்சா நேராக வரும். ரைட், இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சா கணக்காக நேராக இந்த இடத்துக்கு சாரி நான் வந்து ரைட் கிளிக் பண்ணல, அதனால அப்படி வந்துச்சு. கண்ட்ரோலோட அன்டூ பண்ணுறேன். திரும்ப இதை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி இப்படி தான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ட்ராக் ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சா நேராக வந்துடும். கணக்காக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு நான் சரியாக வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். மவுஸை விட்டுறாங்க, விட்டுச்சிங்கன்னா அது போயிடும். ரைட், அதனால் மவுஸை விடக்கூடாது. இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு இழுக்கிற நேரம் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் நேராக வரும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இழுக்காங்க, இழுப்படாது. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா தான் நேராக வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் கணக்காக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி காப்பி வந்துடும். ஆனால் கலர் வந்து இந்த கலருக்கு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா 3 கலர் இந்த மாதிரி மாறிடுச்சு. ரைட்டா, இப்போ கீழே ஒரு கலர் வேணும். அப்போ திரும்ப ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து ஜூம் பண்ணுறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி மவுஸ் வீலில் ஜூம் பண்ணலாம். இதற்கு ஜூம் டூல் இதுலேயும் ஜூம் பண்ணலாம். ரைட், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஜூம் இந்த மாதிரி போடுறேன். கீழே கணக்காக கீழே பாட்டமில் கீழே இந்த கலரை கொடுக்குறேன். கொடுத்தா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது மெஜெண்டா. ரைட், கொடுத்துட்டேன். நான் கொடுக்குறேன். நான் கொடுத்தா அந்த மாதிரி வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மவுஸ் வீலில் ஜூம். ரைட், ஷார்ட்கட் கீயாக தான் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம டிசைனை செய்கிறோம். A2 எடுத்து கிரியேட்டிவ் வேர்ல்டு நான் டைப் பண்ணுறேன். ரைட், டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இருக்குது பிக் டூல், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுட்டு இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி எடுக்கிறேன். ரைட், எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நான் ஃபாண்ட் வந்து பாப்பின்ஸில் வந்து நான் என்ன ஃபாண்ட் எடுக்க போகிறேன், இந்த ஃபாண்ட் கொடுத்துருந்தா இந்த மாதிரி வந்துடும். ரைட், இவ்வளோ தான். நான் போல்ட் பண்ணால் போல்ட் ஆகிடுவார். இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கலருக்கு வந்துடும். ரைட், அவ்வளோதான், பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கார்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும் விசிட்டிங் கார்டு. நீங்கள் பிரிண்ட் பண்ணால் அந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களோட ஒரு விசிட்டிங் கார்டு நீங்களே டிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்செட் பிரிண்டரில் கொண்டு போயிட்டு யார்ட்டையா கொடுத்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு ஒரு 50-60 விசிட்டிங் கார்டு வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் விசிட்டிங் கார்டு. இப்போ உங்களோட பேர்களை போட தான் இருக்குது. இப்போ இங்கே நான் வந்து பேர் ஒன்று சும்மா போடுறேன், ரகுன்னு சொல்லி. இப்போ ரகு போட்டு இதுக்கான இதை வந்து குறைக்கிறேன். பப்பின்ஸ் நார்மல்
சைஸை வந்து குறைக்கிறேன். ஒரு 18, 16, ஒரு 12 மாதிரியே போட்டுக்கிறேன். சைஸை ஒரு 12 மாதிரி போட்டுக்கிறேன். ரைட், அவ்வளோதான். இப்போ நான் கீழே வந்து நான் மேனேஜர்னு சொல்லி போட்டிருக்கேன். என்னோட ரோல் என்ன மேனேஜர். அப்போ திரும்ப A2 எடுக்கிறேன். நான் வந்து டைப் பண்ணுறேன் மேனேஜர்னு. டைப் பண்ணிவிட்டு எனக்கு இதுவும் பாப்பின்ஸில் போட்டுவோம். ஒரு மீடியம் மாதிரி போட்டு சைஸை வந்து நல்லா குறைச்சிடுவோம். 7 மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, அது ஒரு 6 மாதிரி போட்டாலும் பரவாயில்ல. இதை வந்து என்ன கலர் பாப்பின்ஸ் போல்ட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து கிட்டத்தட்ட போட்டுருவோம். இப்போ கலரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இதே இந்த கலருக்கு பாடிக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலருக்கே மாறும். மெஜெண்டாவில் இந்த கலருக்கு போடுவோம். இதை வந்து பிளாக்கில் விட்டாலும் பரவாயில்ல மேனேஜர். இல்லாட்டி இந்த கலருக்கு மாற்றுவோம். இந்த கலருக்கு இந்த கலர் இந்த இருக்குது கீழே. இப்போ இந்த 3 கலரையும் பேஸ் பண்ணி தான் அந்த விசிட்டிங் கார்டு செஞ்சுருக்கேன். இந்த 3 கலரையும் பேஸ் பண்ணி தான் பாருங்கள். ரைட், இப்போ கீழே வந்து ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐக்கன்ஸ் இருக்குது. இந்த ஐக்கன்ஸில் வந்து நம்ம சொல்கிறது விங்டிங்ஸ்னு சொல்லி, இது வந்து ஃபாண்ட்ஸ். ரைட், நீங்கள் கூகுளில் போய்ட்டு விங்டிங்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாண்ட்ஸ் வந்து. ரைட், இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். ரைட், இப்போ இதில் பாருங்கள், இது டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ். ஓகே, இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் வீடியோ ஒன்று போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாண்ட்ஸ். இந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எப்படி எடுக்கிறேன்னா இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்ன்ற மெனுவில் போய்ட்டு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து இந்த இது இன்சர்ட் கேரக்டர் இதில் வந்து என்னது டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இன்சர்ட் கேரக்டர் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நான் எடுக்க போகிற கேரக்டர்ஸ் வந்து இதுதான். இதை கிளிக் பண்ணோம்னா இப்படி வந்துடும். இதை இப்படி வச்சுட்டு இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பரை டைப் பண்ண போகிறீங்க. இதில் போய் ஃபோன் நம்பர், ஏதாவது ஃபோன் நம்பர். இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். ஏதாவது ஒரு நம்பர் ரைட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இதையும் பாப்பின்ஸ் ஃபாண்ட் போல்ட். இதை வந்து ஒரு 7, 8 வச்சுட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ இன்னொன்று, இப்போ இதே மாதிரி இதையும் இப்படி காப்பி பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு வேணா அப்படி ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சின்னா நேராக இழுப்படுவார். ரைட் கிளிக் பண்ண பிழைச்சிருச்சுன்னா Ctrl+Z அடிங்க. இது ரெண்டையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ட்ராக் இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி நேராக வரும். விட்டுறாங்க. ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். இப்போ எனக்கு இது வந்து இமெயில் அட்ரஸ் செய்ய போகிறேன். abc@gmail.com ரைட். எங்கிட்ட வந்துருச்சுன்னா ஒரி பண்ண தேவையில்ல. நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி இழுத்தோம்னா இப்படி வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதை வந்து ஐக்கனை மாற்றுவோம். இதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த யாருக்கு இமெயில் இதை மாதிரி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண அப்படி வந்துடும். இதில் வந்து சைஸ் அப்படி குறைச்சிட்டு வச்சோம்னா உங்களோட சிம்பிள் விசிட்டிங் கார்டுங்க உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று ரெடி ஆகிடுச்சு. வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கீழே இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குறேன்னா சின்னதாக்கிக்கணும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கணுமா ஒரு 7 மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை 6 வச்சுட்டு தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி இதையும் ஒரு 6 வச்சுக்குவோம். ரொம்ப சின்னதாகிக்கும். கொஞ்சம் சின்னதாக்குனா தான் நல்லாயிருக்கும். ரைட், ரொம்ப சின்னதாகிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுடைய இமெயில் ரைட். பார்த்து வந்து அட்ரஸை வந்து இங்கே நான் வந்து நம்ம அட்ரஸ் எழுதிக்கிறேன். கீழே 78 ஏதாவது சி ஸ்ட்ரீட் கிளம்போ 6 சொல்லி போடுறேன். இந்த மாதிரி போடுறேன். ரைட், இதையும் செலக்ட் பண்ணியாச்சு. பாப்பின்ஸ் மீடியம் ஒரு 8 மாதிரி போடுவோம். இப்படி வந்துடுவார். இப்படி வச்சுக்கோம். அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இதை இங்கே போல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளாக பாருங்க, ஒரு விசிட்டிங் கார்டும் டிசைன் பண்ணியிருக்கேன். இதே வந்து 8க்கு 6 கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஒரு விசிட்டிங் கார்டும் டிசைன் ஒன்று இப்படி செஞ்சுக்கணும். ரைட், ஒரு சிம்பிள். இதில் வேறு ஏதாவது போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒன்லி இந்த ஃபோன் நம்பர் மாதிரி நீங்கள் ஃபேக்ஸ் ஏதாவது போடுறேன்னா போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் போட்டுக்கிறணும். இப்போ நான் ஒன்லி இவ்வளோ தான் செஞ்சுருக்கேன்.
ரைட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு வந்து நீங்களே தயாரிக்கலாம். ஓகே.